என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இதுவே இங்க அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். 8 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்னா என்ன நடக்கும்? நம்பி வந்த மக்களை முதுகலை குத்துனது யாரு? இப்ப கள்ளப்பட்டி கூட்டணி நல்லப்பட்டி கூட்டணி ஆயிட்டாங்களா? 1,33,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க சார். மாணிக் தாக்கூருக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு விழுந்த வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள். என்னப்பட்ட காங்கிரசும் தமிழ்நாட்டை உதிரி கட்சிதான். அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தாவேக்கால் இணைஞ்சிருந்தாங்க. இணைஞ்சதுக்கு பிறகு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இந்த வார்த்தை மோதல் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க அதை? இது திமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த காங்கிரஸ் கட்சி எப்போ அழிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வென்டிலேஷனில் வச்சு உயிர் கொடுத்ததே திமுக தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் வைகோவர்களாக இருக்கட்டும் சரி, திருமாவளவனும் சரி, நாம் தமிழர் சீமானும் சரி, எல்லாருமே ஒரு கட்டத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியோட முகத்திரையை கிழிக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது. என்றைக்கும் அஸ்தமனம் ஆகிருக்கணும். அதுவும் குறிப்பாக சீமான்லாம் என்ன சொல்கிறாங்க, 6 அடிக்கு பள்ளம் தோண்டி வச்சுருந்தார். உள்ளத்துக்கு போட்டு ஸ்லாப் போட்டு மூடணும், அவ்வளோதான். ஆனால் இந்த திமுக அரசு என்ன கேட்டால் ஒரு வென்டிலேஷன் வச்சு உயிர் கொடுத்தது அந்த உயிர் கொடுத்த திமுகவுக்கு முதுகில் குத்துனது யார்? இந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் ஏதோ திமுகவுக்கு இன்றைக்கி முதுகில் குத்துறது நீங்கள் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் 2 திராவிட கட்சியிலும் மாறி மாறி முதுகில் சவாரி செஞ்சவனுக்கு தான் இந்த காங்கிரஸ்காரங்க. ஒட்டுமொத்தமாக இந்த காங்கிரஸ் கட்சி அழிவுக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ரோல் பண்ணாங்க. ஆனாலும் இன்னைக்கு இறுதி வரைக்கும் உறுதியாக நிற்கிறது சீமான் மட்டும்தான். காங்கிரஸ் எதிர்ப்பில் வைகோ அவர்களும் சரி, திருமாவளவனும் சரி மாறி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்நிலை கேட்டாமல் நடந்துட்டாங்க. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த சனாதன எதிர்ப்பை அவங்க கையில் எடுத்த போது வலிமையாக நம்பினது ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தியா கூட்டணியை பார்த்தீங்கன்னா உருவாக்கின பல சக்திகளை ஸ்டாலின் அவர்களும் பொருந்தும். அவர் தான் இந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைச்சதே. ஏன் இன்னும் சொல்லப்போனால் முன்மொழிஞ்சது பிரதமர் சொல்லிட்டு இது நாடே பப்பு பப்புன்னு சொல்லும் போது இவரை பார்த்தீங்கன்னா பிஎம்னு சொன்னது யாருன்னா ஸ்டாலின் தான். அப்போது முதுகில் குத்துறாங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே முதுகில் குத்தி பழக்கம். 1.5 லட்சம் தமிழர்களை இலங்கையில் இருக்கிற நம்பி வந்த மக்களை முதுகில் குத்துனது யார்? இந்த காங்கிரஸ். தமிழ் தேசிய தலைவரை பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அங்கே ஹோட்டலில் சிறை வச்சது யார்? இந்த திமுக தான். ஸோ அந்த திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனை வச்சு காப்பாற்றினதோட அந்த நன்றியை இன்னைக்கு செலுத்துகிறாங்க, திருப்பி செலுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த மாணிக் தாக்கூர் யாருக்கு சார் தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். மாணிக் தாக்கூர் யார் சார்? ரவீந்திரநாத் தாக்கூர் உங்களுக்கு தெரியும். மாணிக் தாக்கூர் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடையாளம் இருக்குது சொல்லுங்கள். இதே மாணிக் தாக்கூர் பார்த்தா தோற்கடிக்கப்பட்டார். இதே கூட்டணி வச்சு பார்த்தீங்கன்னா வைகோவை தோற்கடிச்சாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் திமுக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு காங்கிரஸுக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த திமுகவை முதுகில் குத்துறாங்கன்னா அப்போது திமுக எடுத்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு. இனி ஒரு காலத்தில் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, நன்றி மீண்டும் வராதீர். எது நன்றி மீண்டும் வருகன்னு கேள்விப்படுறோம். நன்றி மீண்டும் வராதீர்னா இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்கன்னா சிறப்பு. இந்த காங்கிரஸ் எதிர்ப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளபடியாக கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்கன்னா சிறப்பு. அது ஏன்னா இந்த 29 தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் அரசியல் நாகரிகம் இல்லாமல் போறன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் திருமாவர்கள் பரவாயில்ல ஓரளவுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் எல்லாம் ஒன்று தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்தார் ஜவ்வு மாதிரி. இது காங்கிரஸ் ஒரே நல்ல நிலைப்பாடு எடுத்து அதுவும் 29 வரைக்கும் அக்ரிமெண்ட்டாக எழுதி கொடுத்தாங்க. 29 வரைக்கும் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? பட் இவர் அந்த நிலைப்பாடு எல்லாமே இப்படி அப்படியே ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மேற்கோள் காட்டினார்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு மட்டும்தான் சொன்னார். அப்புறம் அமைச்சர்களையும் பங்கேற்றாரு. இப்போ வந்து சொல்கிறாரு கேட்டால் தேர்தல், நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து தேர்தல் உடன்பாடு தான், தேர்தல் முடிஞ்சாலே கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு இப்போ சொல்கிறாரு. கூட்டணி ஆதரவு இந்த டிவிக்கு அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போதும் சொல்லலை, அமைச்சரவை பங்கேற்ற போதும் சொல்ல, இப்போ சாவகாசமாக வந்து என்ன சொல்கிறாரு, இதுதான் வந்து அரசியல்வாதி மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை. திருமாவர்கள் மீதுலாம் வந்து ஒரு சமரசமற்ற தலைவர், நம்பிக்கையான தலைவர், வீரமுள்ள தலைவர், போராளி, அப்படி இப்படின்னு நிறைய பேர் இது அத்தனத்தையும் மொத்தமாக கொண்டு போயிட்டு டிவிக்கில் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு ஒரு அமைச்சர் வாங்கிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே இனி வந்து காங்கிரஸுக்கும் எதிர்காலம் கிடையாது தமிழ்நாட்டில், விசிகாவுக்கும் எதிர்காலம் கிடையாது. முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. ஒரு வகையில் நல்லது. இந்த உதிரி கட்சிகள் என்ன பண்ண, காங்கிரஸும் தமிழ்நாட்டில் உதிரி கட்சி தான், அது உதிரி கட்சி தான். இப்போ திமுகவுக்கு எதிரி கட்சியா இருக்கு, அவ்வளவுதான். இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் அப்படின்னா, இந்திய அளவில் வந்து பாஜக வெற்றி பெறதுக்கு காரணமே வந்து காங்கிரஸ் சொல்லி இந்த கடுமையான குற்றச்சாட்டு எப்படி சார் பாக்குறீங்க? அது அடிப்படையில் உண்மை இருக்கா இல்லையா? இவங்க எடுத்த நிலைப்பாடு தானே சார். ஒரு ஸ்டேட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்த் விட்டுருக்கு, இங்கே இந்த பக்கம் வாங்க, சவுத்தில் வாங்க, ஒரு ஸ்டேட் எடுங்க, ஒரு ஸ்டேட்லேயே இன்றைக்கி ஏதோ இந்த கர்நாடகாவில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது, சரிங்களா? ஒரு ஸ்டேட்லேயே இவங்க எடுத்த அரசியல் நிலைப்பாடு தவறான நிலைப்பாட்டினால தான் எப்படி சார் தெலுங்கு தேச கட்சி உருவாச்சு? யோசிச்சு பாருங்கள். இவங்க எடுத்த முடிவு தான். ஒரு கட்டத்தில் வந்து இவங்க இதே இப்போது நல்லா புரிஞ்சுங்க, இங்கே டிவிக்கு நடந்ததை அப்படியே நான் நினைவு வச்சுங்க. காங்கிரஸில் கொண்டு வந்து என்டி ராமராவை சேர்க்குறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு எழுச்சியான வந்து இளைஞர்கள், அன்னைக்கு உள்ள ரசிகர்கள் பெரும் படையுறு அன்னைக்கு அவரை பயன்படுத்திக்க பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர் வந்து வெளியே போகிறாரு. வெளியே போய் தெலுங்கு தேச கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாரு. அந்த தெலுங்கு தேச கட்சியை வந்து பிளவுபடுத்தி உடைச்சது அது காங்கிரஸ். பாஸ்கர் ராவ்னு வச்சு வந்து என்டிஆர் ஆட்சியை கவிழ்த்தாங்க. என்டிஆர் மீண்டும் வந்து என்ன கேட்டால் மக்களை சந்திக்கிறாரு. என்னால் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிடுச்சு, என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது மெஜாரிட்டி, நான் மக்களை சந்திக்கிறேன். மக்களை சந்தித்தார், மெஜாரிட்டியில் வந்து வந்தார். அப்போ தான் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து காங்கிரஸ் வந்து விலைக்கு வந்து மாமனாரோட கட்சியில் வந்து தன்னை வந்து பொதுச்செயலாளர் சேர்த்துட்டு இணைச்சிக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்து பாருங்கள். ஒய்எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிமை பண்ணுறாரு. அந்த ஒய்எஸ்ஆரோட மரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மர்மமா இல்லையா சொல்லுங்கள்? அந்த ஒய்எஸ்ஆர் மகன் ஜெகனை கொண்டு போய் சிறையில் வச்சது யார்? ஆந்திர அரசியல் பேசிட்டு இருக்கிறார். இப்போ நான் நீங்கள் ஒரு ஸ்டேட்டும் பேச முடியும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிணத்தை வைத்து, கொலையை வைத்து, படுகொலையை வைத்து அரசியல் பண்ணுறது யாரு? காங்கிரஸ். என்னைக்கோ விட்டுருணும், கழட்டி விட்டுருணும். திமுக பண்ணது மிகப்பெரிய பிழைன்னு சொன்னால், அரசியல் பிழைனா காங்கிரஸோட பயணிச்சது தான். ஒரு தேசிய கட்சியோட ஆதரவு இருக்கணும், நம்ம வந்து ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது இன்னொரு தேசிய கட்சியோட ஆதரவு இருக்குன்ற ஒரு நிலைப்பாடை தவிர எதுக்காக வைக்கணும்? இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பழிச்சிருக்க பார்க்குது. ஏன்னா இங்கே வந்து கடந்த காலத்தில் நீங்கள் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் தான் வெளியே வராரு, ஒரு திராவிட கழகம் ஒரு கழகத்தை உருவாக்குறாரு, ஒரு தேர்தலில் போட்டியிடாத ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அதுக்கு பிறகு தேர்தலில் போட்டியிருக்கு, அதுலேருந்து பிறக்கக்கூடிய கட்சி தான் திமுக. இந்த திமுகவும் திகாவும் சேர்ந்து வந்து காங்கிரஸை வந்து படுகொலையில் தள்ளினது தான் கடைசி வரைக்கும் எழுந்துக்க முடியல. இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு, இத்தனை ஆண்டு காலத்துக்கு வந்துருக்குன்னா இன்னைக்கு வந்து இந்த டிவிகே மூலமாக உயிர் பெற நினைக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் டிஎம்கேக்கு முதுகில் குத்துறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இதே விஜய் அவர்கள் முதுகுலையும் சரி, இந்த டிவிகே முதுகுலையும் இந்த காங்கிரஸ்காரன் குத்துவான். இந்த 5 அமைச்சர்கள் வாங்குறதுனாலாம் ஒன்றும் கிடையாது. இதுவே இங்கே அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் சொல்லிக்கலாம். 50 வருஷம் கழிச்சு நாங்கள் மீண்டும் வந்து மந்திரி சபையில் போயிட்டோம், ஒரு அமைச்சர் வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இது ஒரு நிலையற்ற அரசு, ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, 5 பேர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுடைய தயவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சில அட்வான்டேஜ் எடுப்பீங்க. அது நடக்க தான் போகுது. இல்லை 59 ஆண்டுகளுக்கு பிறகு 2 அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து மீண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? நான் சொல்கிறேன் பாருங்க சார், நீங்கள் 59 ஆண்டு காலத்துக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த அமைச்சர்கள் பங்கேற்றா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது சார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் 5 பேர் கிடையாது, யாராவது ஒரு 4 பேர் வந்து டிவிக்கில் இருக்கிறவங்க ரிசைன் பண்ணுறான், இல்லை இந்த விசிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்ட் வெளியே வந்துடுறாங்க. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு 15 சீட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் எங்களால் தான் இந்த ஆட்சி நடக்குது. உங்களால் ஆட்சி கிடையாது, உங்களாலையும் இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களையும் சேர்த்து கவுக்கணும்னா நினச்சாங்கன்னா அடுத்து ஒரு 4 பேர் கிளம்பினா முடிஞ்சிச்சு. ஏன் டிவிக்கில் இருக்கிற ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணாலும் முடிஞ்சிச்சு, கட்சியை எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணா முடிஞ்சிச்சு.
ஸோ இப்போதான் அதாவது நீங்கள் ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, ஒரு நிலையற்ற வந்து ஒரு மைனாரிட்டி அரசு நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. இதில் ஒரு பெருமையும் கிடையாது. ஆனால் நிலைமைகள் மாறுது. நாளைக்கு வந்து சூழலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் இந்த அரசு வந்து தன்னுடைய அந்த அந்த பொசிஷன்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக இறங்கிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்துலலாம் இல்லை, பலவீனமான அரசாக இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கும் நீங்கள் என்ன போகிறீங்க, துணை போகிறீங்க. இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இந்த டிவிக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு படுகொலியில் தள்ளப்படுது, மக்களை சந்திக்கும் போது சொன்னால் அந்த படுகொலியில் போகிறது நீங்களும் தான். நீங்கள் ஒரு கனவுல உலகத்தில் இருக்கிறீங்க காங்கிரஸ். என்னென்னா நாளைக்கு 29 வந்து பார்த்தீங்கன்னா இதே ரிசல்ட் வந்துடும். அப்போ இந்த உங்கள் விஜய்லாம் கிடையாது. அப்போ இது இந்த ப்ரொமோஷனாக இன்றைக்கி எல்லாமே அப்படியே ஒரு ஸ்டெப்பு டீப்ரமோட் ஆகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இணையத்தை வச்சு. காரணம் என்னென்னா பேஸ்லெஸ், கட்டுமானம் இல்லாத ஒரு ஆட்சி, அடிக்கட்டுமானம் இல்லாத ஒரு ஆட்சி, அடித்தளம் இல்லாத ஒரு ஆட்சி, அவலமான ஒரு ஆட்சி, அலங்கோலமான ஒரு ஆட்சி, தினம் அக்கிரமங்கள் நடக்கிற ஒரு ஆட்சியாக இருக்குது சார். அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களை வச்சு துணை நடிகைகளை வச்சுக்கிட்டு ஒரு 200 பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ ட்ராமா போட முடியும்? எல்லாம் நடிகைகள் தான், பேசக்கூடிய எல்லாம் நடிகைகள் தான். சாதாரண மக்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் நடிகைகள் தான், எல்லாமே நடிகைகள் தான். இல்லை சார், ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்த மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக உத்தரவின் பேர்ல வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணியா வச்சு ஆட்சி அமைக்கிற முயற்சியை மேற்கொண்டாங்க. அதை நாங்கள் முன்கணிச்சுக்கிட்டு நாங்கள் போய் சார், இதெல்லாம் கற்பனையான விஷயம் சார். ஒரு நல்லா புரிஞ்சிக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாடுனா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாமா சார்? இங்க தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கலாமே. இது ஒரு விஷயம் நல்லா. இப்போ ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத போது எல்லா விதமான அரசியல் நகர்வுகளையும் கலந்து ஆலோசிப்பாங்க. அது நடக்கும். எங்கே வந்து நீங்கள் வந்து இது போய் ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா கர்நாடகாலேயே இது மாதிரி நடந்திருக்கு. எல்லா சாத்தியக்கூடையும் யோசிப்பாங்க. இது பாசிபிலிட்டி ஆகுமா, இது பாசிபிலிட்டி ஆகுமான்னு. இங்கே வந்து முழுக்க இந்த கூட்டணி இந்த ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விசிகா சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது வந்து கம்யூனிஸ்டுகள் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், அது திமுக தரப்புலேயே சொன்னதாக இருக்கட்டும். ஏன் வந்து சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பேச்சு என்ன எப்படின்னு கேட்டால், இந்த அரசு வந்து நாங்கள் வந்து நீடிக்கவே விரும்புகிறோம். இப்போ வந்து உடனடியாக வந்து ஒரு தேர்தலை வந்து நம்ம வந்து சந்திக்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து சக்தி இல்லைன்னு சொன்னார். அது மக்களுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, கட்சிகளுக்கு சக்தி கிடையாது. ஏன்னா மறுபடியும் கூட்டணி, மறுபடியும் பேரங்கள், மறுபடியும் தொகுதி உடன்பாடு, தொகுதிக்கு பணம், தொகை இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதனால் முடிவெடுத்தது தான். ஆனால் உதயநிதி அவர்கள் பேசும்போது சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்கள் இசைவு தெரிவித்தோம், இந்த அரசு வந்து நீடிக்கட்டும், இருக்கட்டும், ஆட்சி அமையட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆதரவு. அன்னைக்கு இந்த காங்கிரஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சபையிலே இருந்திருக்கிறாங்க, அந்த சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒருபோது இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு கற்பனை கதை. இதெல்லாம் பிஜேபியோட திமுக இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்தது உண்மை. இது எல்லாருமே சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கலந்து ஆலோசிக்கலாம். பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சாத்தியம் கிடையாதுங்க. இது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இயற்கைக்கு முரணானது. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இன்றைக்கி திடீர்னு கூட்டணி வச்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் அப்படி வாக்களிக்கல. அதிமுகவும் டிவிகவும் வேணான்னு தான் திமுக வாக்களிச்சிருக்காங்க. டிவிகவும் டிஎம்கேவும் வேணான்னு தான் வந்து அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. இந்த அதிமுக திமுக 2 வேணாம் தான் டிவிக்காக வாக்களிச்சிருக்காங்க. அப்போது எப்படி கூட்டணி அமைச்சாலும் இது இயற்கைக்கு முரண் தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், மாணிக் தாக்கூருக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு விழுந்த வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள் உண்மையா இல்லையா? அதை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 5 எம்எல்ஏ அடமானம் வச்சுட்டு டிவிக்கேல நீங்கள் பேச தகுதி இருக்கான்னு கேட்குறேன் நான். ஏன்னா உங்களுக்கு விழுந்த வாக்குகள் திமுக வாக்குகள் இருக்குது. அது தவறுன்னு சொன்னீங்கன்னா எப்படி? பிஜேபியும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படி பேச்சுருந்தேன். நீங்க பண்ணதுக்கு நீங்க சொல்றது தகுதி இருக்கான்னு கேட்கறேன் நான். முயற்சி மட்டும் இல்ல, வரக்கூடிய தேர்தலில் பாஜக திமுக அதிமுக முழுவதும் சேர்ந்து தேர்தல் சந்திப்புன்னு வர சார். எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்ல சார், இங்க ஒவ்வொரு அடிப்படையில் ஒரு தனித்தன்மை இருக்கு. ஒருபோதும் வந்து ஒரு காலத்தில் நீங்க சொல்லலாம் ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்து கலைஞர் வந்து கூட்டு வச்சாரு. 1999 கூட்டு வச்சாரு. அன்னைக்கு உள்ள காலகட்டம் வேற. அன்னைக்கு மிகப்பெரிய நெருடல் ஆச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து நடந்த விஷயங்கள் பார்க்கணும். 2006 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைஞ்சு 95 எம்எல்ஏ. அதுக்கு காரணம் என்னென்னா, அடிப்படையில் சித்தாந்தத்தை நழுவி
வாஜ்பாய் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தாருன்றதுக்காக நீங்கள் கூட்டணி வச்சுட்ட விளைவு தான் அடுத்த தேர்தலெல்லாம் அடுத்தடுத்த தேர்தலில் ஒரு சந்திச்ச அந்த சரிவே அந்த 95 எம்எல்ஏக்களை மட்டுமே வச்சு 2006 இவங்க வந்து ரூல் ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து ஒரு இறங்குமுகம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமை ரெண்டாவது என்னன்னா, வாஜ்பாய் இருந்தபோது இருந்த பிஜேபி வேற. நீங்கள் சித்தாந்த அடிப்படையில் ஆரிய கோட்பாடுகள் அடிப்படையில் நீங்கள் பேசலாம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய வந்து ஆரிய கோட்பாடுகள் வழியில் நடக்கக்கூடிய அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் என்று இருந்தபோது அதோடைய தன்மை வேற மாதிரி அப்பதான் குஜராத் கலவரம் இருக்கு, பாபர் மசூதி இடிப்பு இருக்கு, பல கலவரங்கள் இருக்கு. இல்லை சார், அதுதான் நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது வாஜ்பாய் அவர்கள் அத்வானி காலத்தில் இருந்த அந்த பிஜேபி மாதிரி குஜராத் மோடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சர்வாதிகார அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனி வந்து இந்த பிஜேபியோட சேர்ந்து பயணிக்க முடியாதுன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. அதுவும் வந்து கடந்த காலத்தில் வந்து பல வார்த்தைகள் போர்கள் நடந்து உங்களுக்கு தெரியும். சனாதனம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசுனது வழக்கு தொடுக்கப்பட்டது. உதயநிதி அவருடைய படங்களை வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் வாசலில் போட்டுட்டு எல்லாரும் மிதிச்சிட்டே போகிற மாதிரி ஒன்று இருந்தது. வட இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமியார் வந்து கேட்டினா வந்து உதயநிதி தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை பேசினா 10 லட்சம் எவ்வளோலாம் நடந்திருக்கு சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்றது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயலக்ட் வந்து யாரும் பேச முடியாது. அப்படி ஒரு நிலைப்பாடு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே அரசியல் களவும் மாறிடுச்சு. காரணம் இங்கே வந்து மும்முனை அரசியல்னு இப்போ இருக்குது. அது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து ஆட்சி இன்ஸ்டாலேயே போயிருமான்ற மாதிரி கூட இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இதை காற்றுல வந்து காற்றோட போச்சுன்ற மாதிரி இருக்குன்னா வந்து காற்று அலைகளால் வந்த இந்த ஆட்சி வந்து காற்று அலையிலேயே போயிடும் போல இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கும் அப்படி நிலைமைகள் இருக்கு. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால இன்னைக்கு நடக்கிற அவலங்களை பேசுறதுக்கு தயாராக இல்லை. காங்கிரஸ் பேசாது, விசிகா பேசாது, கம்யூனிஸ்ட் பேச மாட்டாங்க. இல்லை கம்யூனிஸ்ட் பேசி தான் சார் இருப்பாங்க. காங்கிரஸ் சார் கம்யூனிஸ்ட்ல பேசினாலும் அந்த பேசி எடுபடாது சார். காரணம் நீங்கள் போய் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ புரியுதுங்களா? அது சார் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவித்தாலும் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கருத்தில் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் ஆதரவு தெரிவித்ததே தவறு சார். மக்களுடைய எண்ணம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லாத போது மீண்டும் மக்களை சந்தித்து மன்றாடணும், எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். இல்லை ஆனால் எலெக்ஷன் மீண்டும் பெரும் பொருட்செலவு சார் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது சார். பொருட்செலவெல்லாம் பற்றி பார்க்க முடியாது. நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சு 200 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறையில் வந்து ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு யோசிப்பீங்களா? நீங்கள் மக்கள் தீர்ப்பு இப்படின்னு சொன்னால் அடுத்து மக்கள்கிட்ட சந்திக்கணும். ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தா மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. அப்போ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ரொமோஷன் நிறைய இருக்குது. இணையத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு யோசிக்க கூட நேரம் இல்லை. அப்போது மக்கள் தெளிவு கிடைக்கணும்னா ஒரு எப்போ உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கொடுக்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் சரியாக தானே இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்குமே அந்த ரூலிங் பண்ணுறதுக்கு உடல் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சரிங்க, நீங்கள் தற்காலிகமாக நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. அங்கே தான் தப்பு நடந்தது. அதனால் வந்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஏற்கனவே விமர்சனம் பண்ணதான் நீங்கள் நினச்சி பாருங்கள். கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இப்படி ஏன் காங்கிரஸே ஒரு படி மேலே சொன்னார், 2 காங்கிரஸ் சொன்னார். நமக்கே தெரியாது 2 காங்கிரஸ் இருக்குது. விஜய் பேசும்போது சொன்னார்ல, நமக்கு நெருக்கமான ஒரு காங்கிரஸ் இருக்குது, அந்த காங்கிரஸில் இந்த காங்கிரஸ் அப்படி. ஸோ அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அங்கே பெருவாரியான வாக்குகள் அந்த காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அந்த எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் திமுக கூட்டணி வாக்குகள் மற்றும் மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ ஓட்டு போட்டு ஜெயிச்ச பிறகு நீங்கள் ஒரு நிலைப்பாடு, நீங்கள் ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிறீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு. அதானே உண்மை. இப்போ கல்லாப்பட்டி கூட்டணி நல்ல பெட்டி கூட்டணி ஆகிட்டாங்களா? நீங்கள் சோபா கொடுத்து கதையை மாற்றிட்டீங்க. நீங்கள் கல்லாப்பட்டி போயிட்டு கல்லாவில் கொஞ்சம் தான் வரும், நான் சோபா செட்டே கொடுக்குறேன். ஸோ இந்த கட்சிகள் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்றத என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே நாளைக்கு பிரதானமாக இருக்குன்னா ஒருவேளை இந்த டிவிக்கே இருக்கலாம், அல்லது இந்த டிவிக்கே கூட பார்த்தீங்கன்னா காற்று அலையில் வந்தால் கூட காற்று அலையிலே கூட போயிடலாம். ஆனால் உறுதியாக இருக்கிறதுக்குன்னா திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தான். அதிமுகவில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ வந்து 2 நீங்கள் சொல்லாதீங்க சார். வாக்கு சதவீதம் பாருங்கள் சார், வாக்கு சதவீதம் பாருங்கள். அங்கே வந்து இன்ஸ்டாவில் போகிறதுக்கு ஆளே கிடையாது சார் அந்த கட்சியில். அதிமுகவில் திமுகலையாவது ஆள் இருக்கிறாங்க சார் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே கிடையாது, இன்ஸ்டாவில் ஆள் கிடையாது, அந்த இணையத்தில் எவ்வளோ பண்ணுறதுக்கு. ஆனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வாக்கு வித்தியாசம் குறைவு தானே சார். 1,33,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க சார்.
அப்போ பார்த்துங்க 1 கோடி தொண்டர்கள் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு பீரியடில், 1 கோடி தொண்டர்களே 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு. நீங்கள் சொல்லுங்கள் ஒரு 50 லட்சம் வாக்கு வாங்கிட்டாங்க, என்னங்க இப்படி ஆகிப்போச்சுங்க சொன்னால் போகலாம். 1 கோடியே 33 லட்சம் சும்மா கிடையாது. ஆனால் பெரிய வித்தியாசம் கிடையாது. 20 லட்சம் வாக்கு வித்தியாசம் திமுகவுக்கும் வந்து அதிமுகவுக்கும். எப்படி நீங்கள் வந்து சொற்பமாக நினைப்பீங்க, அற்பமாக நினைப்பீங்க? நீங்கள் இந்த டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. எல்லாம் 2.5% 3% தான். அப்போது இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழு வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியாவை வந்து இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினா முழு வீச்சில் டிவிக்கில். ஆனால் திமுகவில் அந்த அளவுக்கு பண்ணலை. அவங்க நம்பினதுலாம் வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட பேசினா வந்துடும் நினச்சாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதிர்மறை விமர்சனங்களை வந்து செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகன்ற பிம்பம் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மற்றபடி மக்களை சந்திக்கலை, கொள்கை என்னன்னு சொல்லலை, சித்தாந்தம் என்னன்னு சொல்லலை. ஸோ அதனால் ஒரு ஆட்சியை வீழ்த்தனத்துக்கு வந்து உதவுச்சு, அவ்வளோதான். இப்போ எப்படி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது வந்து இன்றைக்கி உருவாகி ஈசல் மாதிரி உருவாயிடுச்சு. நாளைக்கு இந்த ஆட்சி வீழ்ச்சி ஆகிடும். ஆனால் அவங்க யாராவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்களா? கிடையாது. கண்டிப்பாக வந்து இருக்கிற நிலைமையை பார்த்தா மோடி அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீழ்ச்சி அடையன்ற மாதிரி தான் இருக்குது. 29 வாய்ப்பே 29 வரைக்கும் போகுமானே சொல்ல முடியாது. ஆனால் வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் ரூலிங் யார் வருவாங்க? ரூலிங் அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எந்த கட்சி வரும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது காங்கிரஸ் வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது காங்கிரஸ் வந்து தேசிய கட்சின்ற நிலையிலேருந்து தேஞ்சி கழுத தேஞ்சி கட்டெரும்பு தேஞ்சி சித்தெரும்பாயிடுச்சு. ஆனால் அப்போது யார் வருவாங்கன்னு சொல்ல. ஆனால் மோடி இல்லைன்றது உறுதியாயிடுச்சு, பிஜேபி இல்லைன்றது உறுதி. ஏன்னா அன்றைக்கி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஏதாவது பேஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிடையாது. ஆனால் பரவலாக இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இங்கே இந்த விஜய் நடிகன்ற பிம்பம் அதுதான். விஜய் மட்டுமே நடிகனா? இல்லையே, ரஜினி இருக்கிறாரு, அஜித் இருக்கிறாரு, சூர்யா இருக்கிறாரு, சிவகார்த்தி இருக்கிறாரு. அப்போ நடிகன் அவ்வளோதான். அந்த நடிகன்றவர் வந்து ப்ரொமோட் பண்ண விஷயங்கள் தான் இங்கே சோஷியல் மீடியா முழுக்க சோஷியல் மீடியாவில். அதனால தான் பேஸ்லெஸ்ன்றது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. டிஎம்கேவும் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இருக்கு. ஆனால் அவங்க விஷயம் அவங்க ப்ரொமோட் பண்ணது தான். அதிமுக சோஷியல் மீடியாவே கிடையாது. ஐடி விங் வந்து பெரிய பலமே கிடையாது. இந்த 2 கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி விங் பலம் கிடையாது. இன்ஸ்டாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயணிக்க கூட தெரியல அதிமுகவில் பல பேருக்கு. ஆனாலும் 1 கோடியே 33 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்களே. அப்போ அது யாருக்காக வாக்களிச்சாங்க நீங்கள் சொல்லுங்கள்? பிஜேபிக்காக வாக்களிச்சாங்கன்னா பிஜேபி 4 சீட்டாக ஜெயிக்கணும்ல சார்? ஜெயிக்கலையே. 1 சீட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ஜெயிச்சார்னு அவருக்கே ஒன்றும் புரியல. அப்போ பிஜேபிக்காக வாக்களிக்கலாங்க. அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் அந்த 1 கோடி பேர்ன்றது அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஒரு 33 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாரும் கூட்டணி கட்சின்னு சொல்லிட முடியாது. கூட்டணியும் வலிமையே இல்லாத ஒரு கூட்டணி சார் அது அதிமுக கூட்டணியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எளிதாக நினச்ச இந்த எம்எல்ஏ ஆகலாகி இந்த விலகி போனது நாளைக்கே வந்து இப்போ மறுபடியும் வேலுமணி வந்துட போகிறாரு, அவ்வளோதான். இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்காக இல்லை சார், வேலுமணிக்காக கிடையாது. வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை இல்லை, இந்த அதிமுக கொடி இல்லைன்னா அடுத்தது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அவர் எந்த தொண்டா மூத்தராக இருக்கட்டும், எந்த முத்தூராக இருக்கட்டும், வேலுமணி யாருக்கு தெரியும்? வேலுமணி தெரியாது சார். ரெட்டலை இல்லை, கட்சி இல்லைன்னா வேலுமணி இல்லை. இப்போ ரெட்டலையை தாண்டி இப்போ இதில் வந்து இந்த நெருப்பாற்றில் நீந்துற மாதிரி எடப்பாடி வந்து நீந்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை வந்து கரை சேர்த்து வச்சிருக்கிறார். 1 கோடியே 33 லட்சம்ன்றது எளிதாக கடந்து போக முடியாது. சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே இன்னும் ஜெயலலிதா எம்ஜிஆருக்குள்ள அந்த பவர் இருக்குது. இவங்க இன்னும் அந்த ஜெயலலிதா எம்ஜிஆரை இருட்டடிப்பு பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இருட்டடிப்பு நடந்துச்சு. ஆனால் இருட்டடிப்பு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்களா? அந்த பிஆர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்கவே இல்லை. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி பிஆர் ஒர்க்கே நடக்கலை. இல்லைனா எடப்பாடி பழனிசாமி பெரிய பிம்பமாக காட்டிருக்க முடியும். ஆனால் அதுக்கான பணம் செலவு பண்ணுற அந்த இடத்துல இல்லை. அவங்க முழுக்க கட்சி. அப்போ 1 கோடியே 33 லட்சம் ஓட்டு நம்ம சர்வசாதாரணமாக நினச்சிட முடியாது. அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்குது. ஆனால் நாளைக்கு வந்து காற்று அலை மூலம் கரைஞ்சி போயிடும்னு சொன்னால் அது டிவிக்கே போயிடும். காரணம் என்ன? பேஸ்லெஸ். ஓகே. ஏன் 8 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. 8 மாவட்டங்களில் நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ? 8 மாவட்டங்களில் சார். 8 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்னா என்ன நடக்கும்? ஆளும் வர்க்கம் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆட்சி நடத்தும். ஆளும் வர்க்கம். நாளைக்கு ஒரு ஆர்ஐ வந்து ஒரு குறை இருக்குது, ஒரு தாசில்தார்கிட்ட குறை இருக்குது, ஏன் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட குறை இருக்குன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைச்சர்கிட்ட முறையிட முடியாது சார். மக்கள் பிரதிநிதியே கிடையாது. ஆளும் வர்க்கமே அங்கே இல்லை. 8 மாவட்டங்களில் ஆளும் வர்க்கம் கிடையாது, அதிகார வர்க்கம் தான். நீங்கள் யார்கிட்ட போய் முறையிடுவீங்க சொல்லுங்கள்? உள்ளபடியாக என்ன செஞ்சுருக்கணும்?
முதலமைச்சர் அறிவிச்சிருக்கணும், இந்த 8 மாவட்டங்களில் அமைச்சர் இல்லை, நான் தான் உங்களுக்கான அமைச்சர். எல்லா துறைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் அணுகுங்க, உங்கள் மாவட்டங்களில் என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன அணுகுங்கன்னு முதலமைச்சர் பகிரங்கமாக வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தோம். வரலாறுலேயே கிடையாது. 8 மாவட்டங்களில் 28 எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்போ அங்கே என்ன பேசியிருந்தோம், முதலமைச்சர் வந்து பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்துருக்கணும், நான் தான் உங்களுக்கு எம்எல்ஏ, நான் தான் உங்களுக்கு அமைச்சர், என்ன நீங்கள் எப்போனா அப்படி செஞ்சிடும். நடக்கவே இல்லை சார். அதாண்டி நீங்கள் குறைவாக வந்து 1 ஓட்டில் தோற்றவர் இருக்கிறாரு, 250 ஓட்டில் தோற்றவர் இருக்காரு, அதெல்லாம் விடுங்க. அங்கே வந்து ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கிறார். இங்கே மக்கள் பிரதிநிதியே கிடையாது சார் 8 மாவட்டங்களில். இது மிகப்பெரிய அவலம் இது. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது முழுக்க முழுக்க காற்று அலைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி. காற்று அடிச்சா போயிடும். இப்போ எதிர்ப்பு காற்று வீச போகுது. எதிர்காற்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைக்கிள் ஓட்டா தெரியும், சைக்கிள் பைக்லாம் ஓட்டிங்கன்னா இந்த புயல் காலத்தில் பாருங்க, சைக்கிள் ஓட்டி பாருங்க, இல்லைன்னா தள்ளும். அது மாதிரி இப்போ எதிர்காற்று வீசும்போது இப்போ எதிர்காற்று ஆரம்பிச்சிருச்சு, தினம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் என்ன பண்ணுற மாதிரி கேட்டால் அப்படியே இன்னும் 5 வருஷம் இருக்கா, 15 நாளில் 40 பேர், 15 நாளில் 40 கொலைகள் நடந்திருக்கு. அதில் பாலியல் வந்து குற்றங்கள். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் எட்டி பார்த்தேன், கக்கூசை எட்டி பார்த்தேன் கேஸ் இது வேற. அப்போ என்ன ஆகும் சார் மக்கள் மத்தியில்? ஏற்கனவே மக்கள் பல பேர் தலையை சொல்லிட்டு இருக்கிறான், நான் ஓட்டே போடலன்னு. புரியுதுங்களா? அப்போது ஓட்டு போட்டேன்னு ஒரு பீரியடில் உங்களுக்கு இந்த கவுண்டிங்க்கு முன்னாடியும் சரி, கவுண்டிங் முன்னாடி நான் தான் ஓட்டு போட்டேன். இப்போ எல்லாம் கேட்டால் நான் ஓட்டு போடலன்றான். இப்போ புரியுதுங்களா? முழுக்க இது வந்து காற்று அலைகளால் உருவாக்கப்பட்டது. எதிர்காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி சார்.